இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்து எதுக்கு எது நேராக வரும்னு கேட்டிருக்காங்க. இது 1 கிலோமீட்டர் 1 மைல் 3/4 கிலோமீட்டரு 4 மீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரிதானா? இது மீட்டர் இங்கே இல்லை, எல்லாம் சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது 1000னா கண்டிப்பாக 1000ங்கிற மாதிரி தான் வரணும். 3வது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏக்கு 3 எங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஏக்கு 3 இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி. டேரெக்டாக அதை டிக் அடிச்சிடலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு மற்றது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இதுக்கு இதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டா முடியுது. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 முதல் 50 வரையில் உள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. 1லேருந்து 50 வரையில் எத்தனை வரைக்கும் எடுத்தாலும் இரட்டை பகா எண் 1 மட்டும்தான், 2 மட்டும்தான். இப்போ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1,00,000 1/4 பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 பங்குகள் முறையேன்னு கேட்டிருக்காங்க. முதல் இது 1/4 பங்கு, ரெண்டாவது இது அரை பங்கு. இப்போ இதில் பாதி என்னது 50,000. 50,000 ரெண்டாவது எங்கெல்லாம் வந்திருக்கு, இதில் 1 தான் வந்திருக்கு. மற்றெல்லாம் 20,000, 5,000, 25,000. இப்போ டேரெக்டாக ஆப்ஷன் ஏங்கிறது டிக் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயதுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அப்பா வயசு பையனோட போல் 7 மடங்கு. எல்லாமே 7வது டேபிளில் இருக்கா. இதை 7ஆல் பெருக்கினா இது வரும். அடுத்து 3 வருஷத்துக்கு கழித்து இவங்களோட வயசு என்ன இருக்கும். இவனுக்கு 7, அப்பாவுக்கு 31. இங்கே 3 வருஷம் கழிச்சு இது 6, இது 24. இது 3 வருஷம் கழிச்சு இது 8, இது 38. இது 3 வருஷம் கழிச்சு இது 9, இது 45. இப்போ இது எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க, 4 மடங்கு. இதை 4ஆல் பெருக்கினா இது வருதா, இது இல்லை. இது 4ஆல் பெருக்கினா இது வருதா, இது இல்லை. இது 4ஆல் பெருக்கினா இது வருதா, இல்லை. 6 4ஆல் பெருக்கினா 24. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. 1 டன், 1 குவிண்டால், 1 சவரன், 1 கிலோகிராம். இதை வச்சு கேட்டுருக்காங்க. நமக்கு ஒன்று தெரியும், 1 சவரன்கிறது 8 கிராம்ங்கிறது தெரியும். இப்போ சிக்கு 1 எங்கே இருக்கலாம் பாருங்கள். இந்த 1 இருக்குது, இந்த 1 இருக்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை. எனக்கு அடுத்து தெரிஞ்சது 1 கிலோகிராம் இருக்கட்டும் 1000 கிராம். அப்போ 4க்கு 2, 4க்கு 2 இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். இது 1 தான் இருக்குது. டேரெக்டாக ஆன்சர். குவிண்டால் டன் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தெரிஞ்சதை வச்சுட்டு ஆன்சரை டிக் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம். ஒரு ஜோடி தான் கொடுத்துருக்காங்க. இணையாக கொண்ட நாற்கரம்னா அது என்னது ஆப்ஷன் சரிவகங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு புத்தகம் ரூபாய் 160க்கு வாங்கப்பட்டு 10% நஷ்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை. வாங்கினது எவ்வளவு, 160. நஷ்டம் எவ்வளவு, 10%. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினா 10% எவ்வளவு, 90 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 அடி போயிடும். 9 54க்கு 4 மிச்சம் 5, 9 9 5 14. அப்போ வித்தன விலை எவ்வளவு, 144. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவர் முத்து மாலை அருந்து விட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு தரையில் விழுந்தன. மொத்த முத்துக்களின் எண்ணிக்கை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 3ல் 1 பங்கு, அப்போ 1/3 எக்ஸ். ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. 5ல் 1 பங்கு கட்டிலின் மீது விழுந்தன. 5ல் 1 பங்கு கட்டிலில் விழுந்துச்சு. விழுந்து கொண்டிருந்த முத்துக்களில் ஒருவர் 6ல் 1 பங்கும், இது மற்றொருவர் 15ல் 1 பங்கும், 15 1/15 எக்ஸ் கீழே விழாமல் சேகரித்தனர். அம்மாலையில் 70 முத்துக்கள் மட்டுமே மீதம் இருந்தால், மீதி 70 இருந்தால் மொத்த முத்துக்களின் எண்ணிக்கை. இது எல்லாத்தையும் கூட்டா அந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கை எக்ஸ் தெரியும். நம்ம இதை அவ்வளோ சால்வ் பண்ண வேண்டாம். நம்ம வரக்கூடிய அந்த மொத்த முத்துக்கள் 3ஆலே வகுப்படணும், 5ஆலே வகுப்படணும், 6ஆலே வகுப்படணும், 15ஆலே வகுப்படணும். ஏன்னா எக்ஸ் பை இந்த நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் 3ஆல் வரும்னா டிஜிட்டை பூரா கூட்டிங்கன்னா 3வது டேபிளில் வரணும். இதை பூரா கூட்டுங்க. 4 0 0 கூட்டிங்கன்னா 4, இது 3வது டேபிளில் வராது. இது 3 0 0 கூப்பிட்டீங்கன்னா 3வது டேபிளில் வரும். இது கிடையாது. இது 2 கூட்டிங்கன்னா 7 வரும். இது 3வது டேபிளில் வராது. இதுவும் ஆன்சர் இல்லை. 3 5 8, இது 3வது டேபிளில் வராது. இதுவும் ஆன்சர் இல்லை. ஆன்சர் இதுதான், 300ங்கிறத கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் ரூபாய் 1800 ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக ரூபாய் 270 கிடைக்கும். தனி வட்டி ஃபார்முலா என்ன, PNR/100. நமக்கு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 270. அசல் பி எவ்வளோ, 1800. வருஷம் ஒரு வருஷம் 1. R/100 = 270. நமக்கு கேட்டிருக்கிறது R கேட்டிருக்காங்க. இப்போ R = 270 இன்ட்டு இந்த வகுத்தல் இருக்க 100 போகும்போது பெருக்கல் ஆகும். பெருக்கல் கூட 1800
கீழே வந்துடும். 1ஆல் பெருக்கினாலும் அதே தான், அதனால் விட்டுருதோம். இந்த 0க்கு இந்த 2 0 அடி போயிடும். 3 9 27, இந்த 30 ஆகும். இது 9 18, 1 2 2, 15 2 30. அப்போ R = 15%. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பருக்கு அடுக்கு 0னா அதோட வேல்யூ என்ன? 1. அப்போ ஃபஸ்ட்டு இதில் 1. 25க்கு ரூட்டு பார்த்தோம்னா என்ன? 5. இது கியூப் ரூட்டு. 125 வந்து எப்படி எழுதலாம்? 5/3 எடுக்கலாம். அதுக்கு கியூப் ரூட் எடுக்கும்போது 1/3 எடுக்கும்போது வெறும் 5ன்னு வரும். அது அடுக்கு 2 போடும்போது என்ன வரும்? 5² 25. இது பார்த்தீங்கன்னா அடுக்கு 1/4 வரும். இங்கே ஒரு 4 கேன்சல் ஆகி வெறும் 125 வந்துடும். அப்போ இது வந்து எல்லாமே கரெக்டு தானே? 1 விட 5 பெருசு, 5 விட 25 பெருசு, 25 விட 125 பெருசு. 1 வந்து கரெக்டு. சரிதானா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன? 10/0னா வேல்யூ 1. 10 விட 100 பெருசு. 10 3 தடவை பிரிக்கினீங்கன்னா என்ன வரும்? 1000 வரும். 100 2 தடவை பிரிக்கிங்கன்னா 10,000 வரும். 10 5 தடவை பிரிக்கிங்கன்னா 1,00,000 வரும். இப்போ பாருங்கள், 1 விட 100 பெருசு, 100 விட 1000 பெருசு, 1000 10,000 பெருசு, 10,000 லட்சம் பெருசு. அப்போ இதுவும் சரிதான். இப்போ கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரி. அப்போ இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி.